ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ಪ್ರಾಚೇತಸಸ್ತು ಭಗವನ್ನಪರೋ ಹಿ ದಕ್ಷಃ ತ್ವತ್ಸೇವನಂ ವ್ಯಧಿತ ಸರ್ಗ ವಿವೃದ್ಧಿ ಕಾಮಃ. ಆವಿರ್ಬಭೂವಿತ ತದಾ ಲಸದಷ್ಟ ಬಾಹುಃ தஸ்மை வரம் ததி ததாம் ச வதூமசிக்னீம். இது தக்ஷ சரித்திரம் சொல்லி இந்த இதுக்கு பேர். ஒரு 3 ஸ்லோகம் தக்ஷ சரித்திரம் சொல்லுறது. இதில் பிராச்சேத சஸ்து பகவன் நபரோஹி தக்ஷா துவத் சேவனம் வெதித சர்க்க விவருத்தி காமஹா ஆவிர் பபூவித ததா லசதஷ்ட பாஹு தஸ்மை வரம் ததி ததாம் ச வதூமசிக்னீம். இங்கே என்ன சொல்கிறா பகவான்கிட்ட, ஹே பகவானே, பிரச்சேதஸ் சொல்லி 10 பேர். அந்த அவளோட பிரச்சேதஸோட ஒரு பிள்ளை தக்ஷன், அவனுக்கு பேர். ஸோ இங்கே தக்ஷனோட கதையை பற்றி சொல்கிறா. இந்த தக்ஷன் சிருஷ்டியை விருத்திக்கணும், விருத்தினா சிருஷ்டியை பண்ணணும் நினச்சிட்டு பகவானே பிரார்த்திக்கிறானா. ஸோ இப்போ பகவான் எப்படி அவனுக்கு வரா, ஆவிர் பபூவித ததா லசத் அஷ்டபாஹு. அஷ்டபாகுனா அஷ்டபுஜத்தோட பகவான் அவன் முன்னால் பிரத்யக்ஷமாறா, தக்ஷன் முன்னால். அவனுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் கொடுக்குறவனெல்லாம் கேட்குற எல்லா வரத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறா. அவள் பேர் அசிக்னீம். அசிக்னீம் பேர் அந்த பொண்ணோட பேர். அந்த அசிக்னீம் கூட அவனுக்கு ஒய்ஃபாக கொடுத்துட்டு அவளை கல்யாணம் பண்ணுறா. அந்த மாதிரி இவ்வளோ ஒரு பிரஜாபதியோட பொண்ணு இந்த அசிக்னீம் சொல்லப்பட்டவள். அவள் கூட அவளை வதுவாக இந்த தக்ஷனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுறாளாம். தஸ்யாத்மஜஸ்த்வயுதமீஷ புனஸ்ஸஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுஹு நைகத்ர வாசமிருஷயே சமுமோச்ச சாபம் பக்தோ தமஸ்வசிரனுக்ரஹமேவ மேனே. தஸ்யாத்மஜா ஸ்த்வயுதமீஷ புனஸ்ஸஹஸ்ரம். இந்த தக்ஷனுக்கு அசிக்னிம் கூட கல்யாணம் ஆகுது. அவனுக்கு ஃபஸ்ட்டு 10,000 குழந்தை சொல்கிறான். அயுத்தனா 10,000, அயுத்தம் பின்ன புனஹா திருப்பியும் சஹஸ்ரம் 1000, அப்படி மொத்தமாக 11,000 குழந்தைகளாம் இந்த தக்ஷனுக்கு. ஸோ அந்த குழந்தைகளெல்லாம் இவன் சந்தோஷப்படுறான். ஏன்னா இந்த இது விருத்தி ஆகணும்னு சொல்லி இல்லையா அவன் நினைக்கிறான், சிருஷ்டியை விருத்தி பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டாக்கும் அவன் பகவானுக்கு தபஸ் பண்ணி கல்யாணமாகி இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறான். ஆனால் என்ன இருந்தாங்க, யார் வரா, நாரதர் வரா. ஸ்ரீநாரதஸ்ய வச்சசா, வச்சசானா நாரதரோட வாக்குனால தவ மார்க்கம் ஆப்புகு. அந்த 11,000 குழந்தைகள் என்ன பண்ணுறாளாம், பகவானை தியானிக்கிறதுலே முங்கி விடுறாளாம். அது போரும் வச்சுடும். அவளுக்கு சிருஷ்டியில் ஒரு ஈடுபாடு இல்லை. அதனால அவன் என்ன பண்ணுறா, எங்களுக்கு சிருஷ்டி பண்ணண்டாம இது இல்லை, நாங்கள் பகவானை தியானிச்சுட்டு பகவானோட பாதார விந்தத்தை நாங்கள் அடையிறோம்னு சொல்லி நாரதரோட பேச்சை கேட்டுன்னு அந்த 11,000 குழந்தைகளும் போயிடுறானாம். அதனால இந்த தக்ஷனுக்கு நாரதர் மேலே பயங்கரமாக கோபம் வருது. நைகத்ர வாசம் ரிஷயேச முமோச்ச சாபம். அவருக்கு சாபத்தை கொடுக்குறா. என்ன சாபத்தை கொடுக்குறா, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்திரமாக தங்கக்கூடாது அப்படி சொன்னதுனால நாரதர் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, எப்போதுமே நாராயண நாமத்தை சொல்லி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சாபத்தினால தான் ஒரு இடம் தங்கிறது இல்லையா. நீங்கள் பல இடத்துல எப்படி ஒரு இடத்துல ஸ்திரமாக நிற்காதைக்கு போயிட்டே இருங்கோ சொல்லி சாபத்தை கொடுக்குறா. ஸோ அந்த சாபம் இவருக்கு எப்படி இருக்கா, பக்தன் இல்லையா. நாரதர் பெரிய விஷ்ணு பக்தன், ஹரி பக்தன் அவன். அதனால நாரதருக்கு என்னது, அனுகிரகம் ஏவ மேனே. இந்த சாபம் கொடுத்தது அனுகிரகம் மாதிரி ஆயிடுறதாம். அதனால அவர் எப்போதுமே பகவானை நினைச்சுட்டு நாராயணன் சொல்லி நாராயண நாமத்தை ஜபிச்சுட்டு ஒரு இடம் நிற்காதைக்கு பல இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு நாரதர் இருக்கா. இப்போ ஷஷ்ட்யா ததோ துஹித்ரிபிः ஸ்ருஜதः குலௌகான் தௌஹித்ரசூனுரத தஸ்ய ச விஸ்வரூபः தஸ்தோத்ரவர்மிதமஜாபயதிந்திரமாஜௌ தேவத்வதீய மகிமா கலு சர்வஜைத்ரஹ. ஷஷ்ட்யா தத்தோ, ஷஷ்டியானா 60. இவருக்கு 11,000 புள்ள குழந்தைகள், அதல்லாதைக்கு 60 பெண் குழந்தைகளும் இருக்குது. யாருக்கு, தக்ஷனுக்கு. இந்த 11,000 குழந்தைகளும் நாங்கள் பகவத் தியானத்துக்கு போகிறோம்னு சொல்லி அந்த பகவத் பக்தியில் போயிடுறா. அதனால் இந்த 60 பெண் குழந்தைகள் இருந்தாலே அந்த பெண் குழந்தைகளுக்கு விதவிதமான குணங்கள் உள்ள அவளுக்கு குழந்தைகள் இருக்குது. தௌஹித்யானா இது என்னது, கிராண்ட் சன்ஸ். அந்த பெண்ணோட வயிற்றில் பிறந்தா அந்த பேரனை என்ன பண்ணுறா, விஸ்வரூபன் ஒருத்தனோட பேர். அந்த விஸ்வரூபன் ஒரு யுத்தத்துலேருந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி இந்திரனை ஜெயிச்சிருக்கான். இந்திரன் கூட யுத்தம் பண்ணுறான். ஆனால் அந்த விஸ்வரூபம் சொல்லப்பட்ட அந்த பேர குழந்தை என்ன பண்ணுறான்னா,
மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணி அந்த தியானத்தால் சித்தியெல்லாம் அடைஞ்சு இந்திரனை ஜெயிச்சு விட்றான். ஸோ அதே ஒரு கவச்சம் அவனுக்கு பகவத் தியானம் பண்ணத்தால் நாராயண கவச்சம் அவனுக்கு கிடச்சிருக்கு. நாராயணத்தில் உண்டது நாராயண கவச்சம். ஸோ அது ஆர்மர் ஷீல்டு. கவச்சம்னா ஆர்மர் ஷீல்டு. நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலேருந்து நம்ம தேகத்தை அது ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது ஜலத்தில் ஆனாலும் சரி, ஆகாசத்தில் ஆனாலும் சரி, வாயுவில் இருந்தாலும் சரி, நம்ம வேறு ஊரில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் நம்மளை ஒரு அங்கமும் ஒரு பகவான் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாளாம். அந்த மாதிரி ஒரு கவச்சத்தை அந்த விஸ்வரூபனுக்கு கொடுக்குறான். அந்த கவச்சம் அவனை காப்பாற்றித்து. ஸோ இங்கே என்ன சொல்கிறா, ஹே பகவானே, உன்னோட மகிமை, பகவானோட மகிமை வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிக்கட்டும். உன்னோட மகிமை இங்கெல்லாம் மகிமை சொல்கிறா, எல்லா இடம் ஜெயிக்கட்டும். இந்த பூலோகத்தில் ஆனாலும் சரி, அது சொர்க்கலோகம் ஆனாலும் சரி, எங்கேருந்து வந்து பகவானை நம்ம தியானித்தாலும் அந்த பகவத் நாமா எல்லா இடத்துமே மங்களத்தை உண்டாக்கட்டும். சர்வ ஜெயித்ரஹா, எல்லாமே ஜெயிச்சு கொடுக்கட்டும் சொல்லி இங்கே பட்டதிரி வேண்டிக்கிறா. प्राक्षूरसेन विषये किल चित्रकेतुः पुत्राग्रही नृपतिरङ्गिरसः प्रभावात् लब्ध्वैकपुत्रमथ तत्र हते सपत्नी सङ्घैरमुह्य दवशस्तव माययासौ. பிராக்ஷூர்னா முன்னொரு காலத்தில், பண்டொரு காலத்தில் ஒரு ராஜா எந்த ஊரில் சூரசேனா சொல்லப்பட்ட ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருந்தான். அவன் பேர் சித்திரகேத்து சொல்லி பேர். அடுத்த ஸ்டோரி இங்கே வருது. ஸோ அவன் வந்து குழந்தை வேணும்னு சொல்லி புத்திராகிரகி நிருபதிரங்கி ரச பிரபாவா, குழந்தை வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்படுறான். அவனுக்கு நிறைய வைஃப் உண்டு. அதனால் அங்கீரஸ் முனியோட ஆசிரமத்துக்கு போகிறான். அவர்கிட்ட போய் அவரோட பிரபாவத்தால், அந்த முனியோட பிரபாவத்தால் அவனுக்கு ஒரு புள்ள குழந்தை பிறக்கிறதான். ஸோ அந்த பிள்ளை அந்த ராஜாவோட பாக்கியுள்ள வைஃப் இருக்காளே, அவளுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய கொன்னுடுறா. லப்த்வைக புத்திரமத தத்ர ஹதேச பத்னி. ஹதேனா கொல்லறது. பாக்கியுள்ள வைஃப் என்ன பண்ணிடுறா, அந்த குழந்தைய கொன்னுடுறாளாம். ஸோ இதெல்லாம் என்னவாக்கும், பகவானுடைய மாயினால்தான் இந்த மாதிரியெல்லாம் விஷயம் நடந்திருக்கு சொல்லி சொல்கிறா. ஸோ எதனால் நடந்திருக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறா. அந்த பிள்ளையோட மரணத்தால் என்ன ஆகிடுறானாம், இந்த ராஜா ரொம்ப துக்கப்படுறானா. சங்கைர முக்கிய தவசஸ்தவ மாயையாசம், எல்லாமே உன்னோட மாயினால் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவனுக்கு குழந்தை பிறக்காய்க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைய வந்து இவனோட பாக்கியுள்ள பொண்டாட்டி மாதிரி கொன்று விட்றா. ஸோ இதெல்லாம் உன்னோட மாயை தானே குருவாயிரப்பா, அந்த மாயை எதனால் காட்டுறா சொல்லி சொல்லறா. அதனால் என்ன ஆகிடுறானா, ராஜா ரொம்ப துக்கப்பட்டு போயிடுறானா. तं नारदस्तु सममङ्गिरसा दयालुः सम्प्राप्य तावदुपदर्श्य सुतस्य जीवं कस्यास्मि पुत्र इति तस्य गिरा विमोहं त्यक्त्वा त्वदर्चनविधौ नृपतिं न्ययुङ्क्त. तं नारदस्तु सममङ्गिरसा दयालुः. அந்த துக்கித்தனான அந்த சித்திரகேத்துவை நாரதரும் அங்கீரசரும் வந்து பார்க்குறாளாம். பார்த்துட்டு அங்கே வந்து அவள் என்ன பண்ணுறா, அவளுடைய யோக சக்தினால சித்திரகேத்துவுக்கு என்ன பண்ணி கொடுக்குறா, அந்த குழந்தை செத்து போன குழந்தையோட ஆத்மாவை காட்டி கொடுக்குறாளாம். ஸோ அப்போ அந்த குழந்தை கேட்குறதான், அந்த குழந்தை பேசுறது, கஸ்யாஸ்மி புத்திர இதி தஸ்ய கிரா விமோகம், நான் யாரோட பிள்ளையாக்கும் அந்த குழந்தைய கேட்கறது. நீ யார் அப்படின்னு கேட்குறதா அவளை பார்த்து. அதே மாதிரி கேட்டுக்கிறது, நான் யாராக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறதாம் அந்த குழந்தை. ஏன்னா நம்ம ஆத்மா வந்து சஞ்சரிச்சு விடுறதே, இந்த தேகம் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தை பலவிதமான கேள்வி கேட்குறதாம் அவள்கிட்ட. அதை கேட்ட சித்திரகேத்து அந்த மோகத்தால் விமோசனம் ஆயிடுறான்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு வந்து அப்போ ரியலைசேஷன் வந்துடுறது. ஸோ நாரதர் அவனுக்கு உபதேசம் பண்ணி, நீ பகவானை நல்லா தியானம் பண்ணிக்கோ, பகவானை சேவிச்சுக்கோ சொல்லி அவர் உபதேசத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி விடுறான். ஸோ அந்த புத்திர சோகத்திலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. அந்த சித்திரகேத்துவுக்கு அவனோட இதை ரியலைஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஸ்தோத்ரம் ச மந்திரமபி நாரத தோதலப்த்வா தோஷாய சேஷ வபுஷோ நனுதே தபஸ்யன் வித்யாதராதிபதிதாம் சஹி சப்தராத்ரே லப்த்வாப்யகுண்டமதிரன்வபஜத்பவந்தம். ஸ்தோத்திரம் ச மந்திரமபி நாரத தோதலப்த்வா. நாரதரால் உபதேசிக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திர மந்திரங்களை இவனுக்கு உபதேசிக்கிற நாரதர் இந்த சித்திரகேத்துவுக்கு. ஸோ அந்த மந்திரங்கள்லாம் வாங்கிட்டு பகவானோட எந்த ரூபத்தை பார்க்குறான், தோஷாய சேஷ வபுஷம், ஆதிசேஷன். தோஷன்னா தண்ணீர் இருக்கிற ஆதிசேஷன் தானே. ஸோ ஆதிசேஷனோட ரூபத்தில் பகவானை நினச்சிட்டு பஜிக்கிறானா இந்த சித்திரகேத்து. எத்தனை நாளைக்கு, சப்த ராத்திரி, 7 நாள் 7 ராத்திரி
அவன் பகவானை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக தியானிக்கிறான். அதனால் அவனுக்கு வித்யாதரன்னா சொர்க்கலோகத்தில் பாடப்பட்டவா, அந்த வித்யாதரனோட ராஜாவா இந்த சித்திரகேது ஆகிறான் இப்போது. ஸோ அவனுக்கு எப்படி இருக்கானாங்க, லப்துவாப்பிய குண்டமதி ரன்வ பஜத் பவந்தம். அவனுக்கு எந்த மாதிரி புத்தி, நல்ல புத்தியாம் இப்போது, இந்த வக்ர புத்தியும் இல்லாமல் ரொம்ப மனசு பிரசாந்தமாக இருக்காம அவனுக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இந்த ஆதிசேஷ ரூபமாக உள்ள பகவானை பஜிக்கிறானா இந்த யாரு, சித்திரகேது. தஸ்மை மிருணால தவலேன சஹஸ்ரசீர்ஷ்ணா ரூபேண பத்தனுதி சித்தகணாவ்ருதேன பிராதுர்பவன்ன சிரதோனுதுபி பிரசன்னஹ தத்வா த்வமத்வம் அனுக்ருஹ்ய திரோததாதா. ஸோ இங்கே வந்து தஸ்மை மிருணால தவலேன, தவளன்னா ஒயிட் கலர், வெள்ளை லோட்டஸில், வெள்ளை தாமரையில் எப்படி சஹஸ்ர சீஷ்ணா 1000 தலை உள்ள, ஏன்னா எங்கள் ஆதிசேஷனை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அதனால் 1000 தலை. அந்த மாதிரி அவருக்கு ரூபேண பத்தனுத்தி சித்த கணாவிருத்தேனா, நிறைய சித்தர்கள் வந்து இவரை சுற்றி நிற்கிறாளாம். இந்த ஆதிசேஷனை சுற்றி நின்றுட்டு அவனா அந்த சித்தர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. அந்த மாதிரி பகவான் ஆதிசேஷ ரூபத்தை இவர் பிரத்யக்ஷமாகலாம் வேகமாக. ஓகே, ரூபேண பத்தனுத்தி சித்தா கணாவிருத்தேனா பிராதுர் பவன்ன சிரதோ நுதிபி பிரசன்னஹா. ரொம்ப பிரசன்னமாகி ஆதிசேஷன் ரூபத்தில் இந்த ராஜா முன்னால் பகவான் பிரத்யக்ஷமாகறா. அதே மாதிரி ராஜாக்கு என்ன கொடுக்குறா, தத்வாத் மதத்து அனுகிரகியம். என்னத்தை அனுகிரகம் என்ன பண்ணுறா, அவருக்கு வந்து அமரத்துவத்தை கொடுத்து பகவான் என்ன பண்ணுறா, திரோததாதா. திரோதம்னா என்னது, மறைஞ்சு விட்றா, அப்பிரத்யக்ஷமாடுறா, டிஸப்பியர். பகவான் வந்து ஆதிசேஷனோட ரூபத்தில் வந்து காட்சியை கொடுத்து விட்டு அவருக்கு அமரத்துவத்தை கொடுத்து அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. त्वद्भक्तमौलिरथसोऽपि च लक्षलक्षं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामं सङ्गापयन् गुणगणं तव सुन्दरीभिः सङ्गातिरेकरहितो ललितं चचार. அந்த ராஜா அவனுக்கு பகவான் ஆதிசேஷ ஸ்வரூபத்தில் தரிசனத்தை கொடுத்து மறைஞ்சுடுறா. ஸோ அந்த வித்யாதரனான சித்திரகேத்து வந்து லட்ச வருஷங்கள் இருந்தான் நம்ம. அதுக்கப்புறம் பகவானை பற்றி நிறைய பாடி ஸ்துதியெல்லாம் பண்ணுறான். அதனால் அவனுக்கு என்ன ஆகிடுது, காமம் மோகம் இதில் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கான். எல்லாம் அவே ஃப்ரம் காமா, டிட்டாச்மெண்ட்டு, எல்லாம் டிட்டாச்சு ஆகிடுறானா. பகவத் பக்தியிலே தன்னோட லைஃபை கழிக்கிறான் அவன். அதே மாதிரி இருந்து நிறைய வருஷங்கள் அப்படி இருந்து அவனுக்கு என்ன கிடைக்கிறது, இந்த செல்ஃப் ரியலைசேஷன், அதை அவன் அடைஞ்சு விட்றானா இந்த வித்யாதரன் சொல்லப்பட்ட சித்திரகேது. அத்யந்த சங்க விலயாய பவத் பிரணுன்னஹ நூனம் சரௌப்ய கிரிமாப்ய மஹத் சமாஜே நிஷங்கமங்க கிருதவல்லபமங்கஜாரிம் தம் சங்கரம் பரிஹசன்னு மயாபிஷேபே. அத்யந்த சங்க விலயாய பவத் பிரணுன்னஹா, யாரு கூட அதிகம் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சித்திரகேத்து என்ன பண்ணுறாளாம், கைலாச பர்வதத்தை பார்த்து நூனம் சரௌப்பிய கிரி மாப்பிய, கிரினா கைலாசம், மஹத் சமாஜே அங்கே சிவனோட இடத்துக்கு போயிடுறா. ஸோ அங்கே போய் பார்க்குறா, யாரை பார்க்குறா, சிவனை பார்க்குறா, பார்வதியை பார்க்குறா. சிவன் பார்வதி எப்படி இருக்காங்க, சிவனோட மடியில் பார்வதி உட்காந்துட்டு இருக்கிறது பார்க்குறானா இந்த சித்திரகேத்து. பார்த்தப்போ எப்படி அவனுக்கு என்னாருது, பரிகாசமாக சிரிக்கிறானா, மடியில் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தப்போ சிரிக்கிறா. இத்தனை முனிகளுக்கு நடுவில் நீ காமாரியாக சொல்லப்பட்ட சிவன் தன் ஒரு சங்கோச்சமும் இல்லாதக்கு நீ பார்வதியை மடியில் வச்சுருக்கியா சொல்லி பரிகாசமாக சிரிக்கிறானா. அதை பார்த்தப்ப தம் சங்கரம் பரிஹசன்னு மயாபிஷேபே, சங்கரனையும் பார்வதியும் பார்த்து சிரிக்கிறத பார்வதி கோவம் வருது. அதனால் பார்வதி என்ன பண்ணுறாளாம், அவனை சபிச்சு விட்றாளாம். நிசம்பிரமஸ்த்வயமயா சிதசாபமோக்ஷஹ वृत्रासुरत्वमुपगम्य सुरेन्द्रयोधि भक्त्यात्मतत्त्वकथनै समरे विचित्रं शत्रोरपि भ्रममपास्य गतः पदं ते. இவன் என்ன பண்ணுறான், நிசம்பிரமஸ்த்வயமயாச்சித சாப மோக்ஷா, பார்வதி தேவியோட சாபத்தால் இவன் ஒன்றும் ஒரு பதட்டப்படலையாம். அவன் அழவோ இல்லை ஒரு கெஞ்சி கேட்குறதோ காலில் விழறதோ, இந்த சாப மோட்சத்தை எப்படி நான் வந்து அதுலேருந்து வெளியில் வரலாம், அதுக்குள்ளே வழி ஏதாவது சொல்கிறீங்களா, அப்படி ஒன்றுமே கேட்கறது இல்லையாம அவன் பாட்டுக்கு இருந்து விடுறான். ஸோ அவன் விருத்ராசுரன் சொல்லப்பட்ட அசுரனா அடுத்த ஜென்மத்தில் பிறக்கிறான். அவன் பிறந்துவிட்டு இந்திராதிகள்கிட்டலாம் யுத்தம் பண்ணினான் இந்த விருத்ராசுரன்.
ஸோ பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற அந்த பக்தினால், அந்த பக்தி வாசனையினால் ஆத்ம தத்துவத்தை இவன் அடைஞ்சானான். ஸோ அந்த ஆத்ம தத்துவத்தை என்ன பண்ணுறான், அவனுடைய சத்ருகளுக்கெல்லாம் உபதேசித்து உன்னோடு பகவானோட அந்த வைகுண்ட பதத்தை அவன் அடையிறான். கடைசியில் சத்ரோரப்பி அவனோட சத்ருக்களுக்கெல்லாம் அந்த இதை உபதேசிக்கிறான், ஆத்ம தத்துவம் என்னது சொல்லி உபதேசிக்கிறான். கடைசியில் கதஃப் பதம் தே, உன்னோட பதமான வைகுண்டத்தை இந்த விருத்ராசுரன் அடையிறான். त्वत्सेवनेन दितिरिन्द्र वधोत्यतापि तान् प्रत्युतेन्द्र सुहृदो मरुतोऽभिलेभे दुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेवा तत्तादृशस्त्वमवमां पवनालयेश. ஸோ கஷ்யப்பர், இப்போ அடுத்த ஒரு சின்ன ஸ்டோரி இந்த ஸ்லோகத்தில். கஷ்யப்பருக்கு 2 வைஃபு, திதி அதிதி. ஸோ திதிக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் தைத்தியர் அசுரர்கள், அதிதிக்கு பிறக்கிறவெல்லாம் ஆதித்யர்கள் சொல்லி தேவதைகள் அவெல்லாம். ஸோ இவாளுக்கு எப்போதுமே விரோதம் இருக்கும், இந்த அசுரருக்கும் தேவதைகளுக்கும் எப்போதுமே 2 பேரும் அடிச்சுட்டே இருப்பா. ஸோ இந்த தேவேந்திரனாரு அதித்தியோட பிள்ளை, தேவேந்திரனை கொல்லறதுக்கு வேண்டி திதி என்ன பண்ணுறா, இந்த அசுரனோட அம்மை பகவானை பஜிக்கிறாளாம். பஜிச்சு கஷ்யப்பர்கிட்ட ஒரு குழந்தையை அவள் கர்ப்பதாரணை பண்ணுறா. ஸோ அவளுக்கு மருத்னா விண்டு தேவதை, மருத்ஸ் சொல்லி அந்த குழந்தைகள் பிறக்கிறா. அந்த மருத்ஸ் என்ன ஆகிடுறா, இவன் மருத்ஸால் இந்திரனை கொல்ல வைக்கலாம் பார்க்குறா. ஆனால் அது அப்படி நடக்கிறதில்லை. அந்த மருத்ஸ்லாம் இந்திரன் கூட மித்திரர் ஆகிடுறா, ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிவிடுறா. ஓகே, அது மாதிரி திதி இந்திரனை வதம் பண்ணுறதுக்கு நினச்சி உன்னை பூஜிக்கிறா. ஆனால் நீ அவளுக்கு பிரத்யுபகாரமாக என்ன கொடுத்தாய், மருத்ஸை கொடுக்குறாய். உன்னையே ஆசிரியிச்சு அவளுக்கு நீ என்ன பண்ணுறாய், நல்லதே பண்ணுறாய் இல்லையா. அந்த மருத்ஸெல்லாம் தேவதைங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடுறா. அதனால கொல்லறதுக்குள்ளே அந்த இதே வரதில்லை. அந்த மாதிரி கெட்டதை நினச்சிவிட்டு பகவானை அவள் தியானித்தாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு நல்லதையே ஆக்கினியே குருவாக இருப்பா. அந்த மாதிரி என்னையும் நீ பவனால ஏஷா, என்னோட வியாதியை மாற்றி கொடு சொல்லி இங்கே கேட்குறான். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.